இப்போ நம்ம வித் லவ் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினுக்கும் மேட்ரிமோனியல் மேட்ச் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அப்ப அவங்க வந்து தன்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது, சின்ன வயசு லவ் பண்ணதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தன்னோட எக்ஸ்க்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டோமே, அந்த லவ் அப்படியே போயிடுச்சேன்னு யோசிக்கும் போது, சரி நம்ம ஏன் இப்ப மறுபடியும் போய் அந்த எக்ஸ்க்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஐடியா பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க டிராவல் பண்ணி வேற போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரை பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமான ஆளா தெரியுது. நமக்கு தெரிஞ்சவரா இருப்பாரோ, ஒரு பக்கத்து இருக்கார மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கண்டிப்பா வரதா செய்யுது. அவரோட டான்ஸும் சரி, அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் சரி, செகண்ட் படத்துல ரொம்பவே பெட்டரா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்றேன். அனஸ்வரா அண்ட் காவியா தான் இந்த படத்துல ஹீரோயின்ஸா பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்ல அனஸ்வரா ஹீரோ அபினன்ஷை விட அவங்களுக்கு ஒரு கெத்தான மாசான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்கிரீன் பிளேல கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட்டா ஒரு போல்டான சிறப்பான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் காவியா வந்து ஒரு சில சீன்ஸ்ல வந்திருந்தாலும் கொடுத்த ரோல டீசென்டாவும் அழகாவும் பண்ணியிருக்காங்க. டான் ரோல்டனோட மியூசிக் வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டும் சரி, பிஜிஎமும் சரி, ரொம்ப பிளசண்டா ரொம்ப செரிஷ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டேரக்டர் மதனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் அட்டப் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல காமிக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா யதார்த்தமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிக்கும் போது ஒரு க்ரஷோ, ஒரு லவ்வோ, ஒரு ஒன் சைட் லவ்வோ, டூ சைட் லவ்வோ, இல்ல ஃப்ரெண்டோட லவ்வோ ஏதோ ஒன்று நம்ம வந்து மனசுல ஞாபகமா இருக்கதான் செய்யும். அந்த ஸ்கூல் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸை கண்டிப்பா நமக்கு டச் பண்ணி ஆகும். படத்துல நிறைய லவபிள் மெமரிஸ் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்குங்க. செம்மையா படம் போகுது, அப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க. செம்மையா போகுது, பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்ப அந்த பேச்சதான் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாமேப்பான்னு சொல்லும் போது ஆர்டிபிஷியல் கருத்து ஊசிகள் எல்லாம் உள்ள போட்டு திணிக்கிறாங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து சும்மா கருத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதாவது இந்த டீச்சர் சென்டிமெண்ட், அந்த அப்பா சென்டிமெண்ட்லாம் வந்து வேணும்னே கருத்து ஒன்று சொல்லணும் படத்துல அப்படிங்கிறது மாதிரி திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் படத்துல இருந்து தூக்கியிருந்தா கூட படத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. படத்துல நிறைய லவபிள் மெமரிஸ் காமிச்சிருக்காங்க, சரிதான். பட் என்ன சொல்ல வராங்க, உங்க எக்ஸ் கிட்ட நீங்க சின்ன வயசுல வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம், எந்த வயசுல வேணா போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் இருந்தா போய் ப்ரப்போஸ் பண்ணா அவங்க புருஷனோ பொண்டாட்டியோ செருப்பால் அடிக்க மாட்டாங்களா? அவங்க லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு யோசனையே இல்லையா? ஸோ மக்களே சினிமா மட்டும் பாருங்க, ரியல் லைஃப்ல கண்டிப்பா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷனல் ஆடியன்ஸ் அண்ட் பிளஸ் இந்த சீனியர் சிட்டிசன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் அவ்வளவா ரீச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி லவ் அப்படின்னு பேப்பர்ல எழுதினாலே எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த வலைபேச்சு சேனல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ பப்பா அப்படின்னு பயங்கரமா பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹைப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல. மொத்தத்துல சூப்பரா இருக்க வேண்டிய படம் ஒரு சில பிரச்சனைகள்னால ஓகேப்பா நல்ல படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு ஆயிடுச்சு.